பைன் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். இவர்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் முழு திருப்தி இருக்காது. இன்னும் நன்றாக செய்திருக்கலாம் என்று வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் செய்த குற்றம் குறைகளை தாம் செய்த குற்றமாக தன்மேல் பழி போட்டு கொள்வார்கள். மனசாட்சிக்கு பயந்து நடப்பவர்கள். எப்போதும் நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், எதற்கும் லாயக்கு இல்லாதவன் என்று புலம்புவார்கள். சண்டை சச்சரவுகளை விரும்பாதவர்கள். மிகவும் விசுவாசமாக நடந்து கொள்வார்கள். எப்போதும் ஏதாவது குற்ற உணர்வுடன் இருப்பார்கள். பைன் குணம் உள்ளவர்கள் வில்லோவின் குணத்திற்கு எதிர்மறையாக நடந்து கொள்வார்கள். காரணமின்றி ஏதோ குற்ற உணர்வால் தம்மைத்தாமே தாழ்த்தி கொண்டும் கடிந்து கொண்டும் மனதளவிலும் உடலளவிலும் நிம்மதியின்றி காணப்படுபவர்கள் பயன் மருந்தை ஏற்றுக்கொண்டால் நல்லது. ராக் ரோஸ் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். உடைகளில் தீ பற்றி கொண்டாலோ, ஏதாவது விபத்து நடந்தாலோ, நண்பர்கள் இறப்பு செய்தியை கேட்டாலோ, இந்த மாதிரி சம்பவங்களில் மிகவும் பயங்கரமாக பீதி அதிர்ச்சி அடைவர். இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கை ஆகிவிடுவார். ஏதாவது விபத்தை நேரடியாக பார்த்தால் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்து விடுவார்கள். அப்போது ராக் ரோஸ் 2 துளி கொடுத்தால் உடனே மயக்கம் தெளியும். யாராவது பயமுறுத்தினாலோ, இரத்தத்தை பார்த்தாலோ பேரதிர்ச்சிக்கு உள்ளாவார்கள். இவர்களுக்கு ராக் ரோஸ் நல்ல பலன் கொடுக்கும். அச்சம், பயம், பதற்றம் போன்ற காரணங்களால் உணர்வற்று கிடப்பவர்களுக்கு ராக் ரோஸ் மலர் மருந்து ஏற்ற மருந்தாகும். ஸ்வீட் செஸ்னட் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். பல வருடங்களாக துன்பத்தை அனுபவித்து மனம் ஒடிந்துவிட்ட நிலை, தனிமையில் முடங்கி கிடத்தல், எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் என்ற மனப்போக்கு, இனி கடவுள்தான் நமக்கு துணை என்று ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொள்ளுதல், இனி நமக்கு எதிர்காலம் என்று ஒன்று இல்லை என்று எண்ணி மிகுந்த துன்பம் வேதனை அடைபவர்கள். இது மனச்சோர்வு, நம்பிக்கை இழந்த நிலை, கவலையை போன்றவை ஏற்கப்படாமல் பாதுகாக்கும். அளவுக்கு மீறிய துன்பத்தாலும் அவநம்பிக்கையாலும் தளர்ந்து தனிமையில் இருத்தல், தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த ஸ்வீட் செஸ்னட் மலர் மருந்து ஏற்ற மருந்தாகும். ராக் வாட்டர் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். இவர்கள் சிறந்த கொள்கைவாதிகளாக இருப்பார்கள். எதற்காகவும் தனது கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டார்கள். தனது கொள்கையை அடுத்தவர்கள் மீது திணிக்கவும் மாட்டார்கள். இவர்கள் சுயநலம் இல்லாது சமுதாய நலனில் அக்கறை உள்ளவர்கள். எளிமையாகவும் பிறருக்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்க வேண்டும் என்று கருதுபவர்கள். மிகவும் பிடிவாதக்காரர்கள். பிடிவாதம் பிடிக்கும் குழந்தைகளுக்கு இந்த ராக் வாட்டர் நல்ல மருந்தாகும். எதற்கும் விட்டு கொடுக்காமல் பிடிவாதம் பிடிக்கும் பிடிவாதக்காரர்களுக்கு ராக் வாட்டர் மலர் மருந்து ஏற்ற மருந்தாகும். ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். விபத்தில் அல்லது அதிர்ச்சியில் பாதிக்கப்பட்டு மயக்க நிலையில் இருப்பவர்களை உடனே மயக்கம் தெளிய செய்கிறது. காதல் தோல்வி, வியாபார நஷ்டம், தேர்வில் தோல்வி போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு கிடப்பவர்களை இது குணப்படுத்துகிறது. பலகீனமான மனம் கொண்டவர்களுக்கு இம்மருந்து பெரிதும் உதவும். சிறு வயதில் ஏற்பட்ட அதிர்ச்சியினால் ஏற்பட்ட பாதிப்புகள், பழைய விரும்பத்தகாத சம்பவங்களை நினைத்து பயப்படுதல் போன்றவற்றிற்கு ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் மலர் மருந்து ஏற்ற மருந்தாகும். அதிர்ச்சியின் காரணமாக உள்ளத்தால் உடம்பால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்போர் இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் மலர் மருந்தை எடுத்துக்கொள்ளலாம். ரெட் செஸ்னட் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். பிறர் நலனில்
தேவைக்கு அதிகமாக அக்கறை கொள்வார்கள். அவர்களுக்கு ஏதாவது நடந்துவிடுமோ என்று பயப்படுவார்கள். வேண்டியவர்கள் யாராவது வெளியூர் சென்றால் அடிக்கடி ஃபோனில் தொடர்பு கொண்டு விசாரித்து கொண்டே இருப்பார்கள். மனதில் எதிர்மறையான சிந்தனையே ஓடிக்கொண்டிருக்கும். சுயநலம் இன்றி பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்கள். காரணமின்றி உறவினர், நண்பர்கள் அல்லது தாம் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்ற கவலையில் மூழ்கி கிடப்பவர்களுக்கு ரெட் ஜெஸ்டட் மலர் மருந்து ஏற்ற மருந்தாகும். ஸ்க்லெராந்தஸ் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். இதை செய்வதா அதை செய்வதா என்று முடிவு எடுக்க முடியாமல் குழம்பிக் கொண்டிருப்பார். சோம்பேறித்தனம் கொண்டவர்கள். பிறகு பார்த்து கொள்வோம், நாளை செய்து கொள்வோம் என்று ஒத்தி போடும் தன்மை கொண்டவர்கள். திடமான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் எண்ணத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். வேலைகளை சேர்த்து வைத்து கொண்டே போய் கடைசியில் எதை செய்வது, எப்படி செய்வது என்று தடுமாறுவர். ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்னும் பழமொழி இவர்களுக்கு பொருந்தும். கடைகளுக்கு சென்றால் வீட்டை பூட்டிட்டோமா, சுவிட்ச் ஆஃப் செய்தோமா என்று குழப்பத்தில் இருப்பார். பள்ளி மாணவர்கள் அன்றைய பாடங்களை அன்றே படித்து முடிக்க இது உதவும். ஒரு செயலில் தகுந்த முடிவெடுக்க தெரியாமல் குழம்புதல், உறுதி இல்லாமல் தள்ளி போடுதல் ஆகிய குணமுடையோர் ஸ்க்லெராந்தஸ் மலர் மருந்தை ஏற்றுக்கொள்ளலாம். மஸ்டர்ட் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். இவர்கள் எதற்காக கவலைப்படுகிறோம் என்று தெரியாமல் கவலைப்படுவார்கள். என்னமோ தெரியலை, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்பார்கள். மற்றவர்களுடன் சகஜமாக பேசி பழக மாட்டார்கள். எப்போதும் எதையோ பறிகொடுத்த மாதிரி என்று இருப்பார்கள். ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது போல் அவர்களை அறியாமலேயே கண்ணீர் வடிப்பார். மகிழ்ச்சியான சூழ்நிலையை கூட துயரமாக சூழ்நிலையாக மாற்றிவிடுவர். இவர்கள் மஸ்டர்ட் மருந்தை எடுத்துக்கொண்டால் தேவையற்ற கவலைகள் நீங்கி மகிழ்ச்சியான மனநிலை உருவாகும். காரணம் ஏதுமின்றியே சிலர் எப்போதும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பர். அதனால் சோர்வாகவும் உடல்நல குறைவாகவும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமலும் காணப்படுவர். மஸ்டர்ட் அவர்களுக்கு ஏற்ற மருந்தாகும். ஓக் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். இவர்கள் ஒரு காரியத்தை எடுத்தால் வெற்றி அடையும் வரையில் விடமாட்டார்கள். தோல்வி ஏற்படும், நஷ்டம் ஏற்படும் என்று தெரிந்தால் கூட எப்படியாவது வெற்றி அடைய வேண்டும் என்று தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். முடியாது, நடக்காது என்ற பேச்சுக்கே இடம் தரமாட்டார்கள். துணிந்து செயல்படுவார்கள். சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அளவுக்கு அதிகமாக உழைத்து உடம்பை வருத்தி கொள்வார்கள். இந்த ஓக் மருந்து அனாவசியமான வேலைகளில் ஈடுபடுவதை தடுக்கிறது. வாழ்க்கையில் ஏற்படும் தேவையற்ற சிரமங்களை குறைக்கிறது. செய்ய முடியாது என்று தெரிந்தும் விடாமல் தன் தகுதிக்கு மீறிய ஒரு காரியத்தில் இறங்கி தன் உடலையும் மனதையும் வருத்தி கொண்டு கஷ்டப்படுவார்கள். தோல்வி மீது தோல்வி வந்தாலும் விடாமல் அதே காரியத்தில். ஆலிவ் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். சிறிது நேரம் வேலை செய்தாலும் களைத்து விடுபவர்களுக்கு இம்மருந்து பயன்படுகிறது. இவர்கள் எடுத்த பணியை உடனே முடிக்க முடியாது. இடையிடையே ஓய்வெடுத்து பணிகளை செய்பவர். உடல் பலகீனம் கொண்டவர். மாணவர்கள், வீட்டில் கடுமையாக உழைக்கும் பெண்கள், உடற்பயிற்சி செய்வோர், நீண்ட நேரம் உழைப்பவர்கள் ஆகியோருக்கு இம்மருந்து நல்ல பலன் தரும். இனிமேல் முயற்சி செய்ய சக்தி இல்லை என்று கருதி உடலாலும் உள்ளத்தாலும் வலிமையற்று தளர்ந்து போய் கிடப்பவர்களுக்கு இந்த ஆலிவ் மலர் மருந்து ஏற்ற மருந்தாகும்.